Hi friends, இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போறோம். இந்த கிரேவி எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க சேர்த்துருக்கிறேன். இந்த கிரேவிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்படி சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். அடுத்து இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 10 எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரை வச்சு தான் கட் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா மணமாக இருக்கிறதுக்காக பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் பொழுது நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்ச காலிஃப்ளவரை இப்படி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 90% நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போது கடாயில் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப புளிப்புத்தன்மை வேணும்னாக்கா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வந்து ரொம்ப பொடியாக வேணாங்க. நம்மளுக்கு வாயில் அகப்படுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது கிரேவிக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி தாங்க சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா தக்காளிலாம் நிறையவே சேர்த்துருக்கிறேன். அதனால் நான் காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த பக்கமாக வதக்கிட்டு இருந்த காலிஃப்ளவரையும் குடமிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா வெந்து வரட்டும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவி வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகவே இருக்குது. இருந்தாலும் காய்கறிலாம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிரேவி நல்லா திக்காக வந்துடுங்க. பார்க்குறதுக்கு கன்சிஸ்டன்சி அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முந்திரி சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கனாக்கா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா தலன்னு இருக்குது பாருங்கள். இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. இப்போ எடுத்து பாருங்கள், இன்னும் நல்லாவே சுண்டி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எந்த டிஃபன் செஞ்சாலுமே அதுக்கு சூட்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் டேஸ்ட்டு ஒரு தனியாக கிடைக்கும். குடமிளகாய் டேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக கிடைக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட வேறு காய்கறி கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க. எந்தெந்த காய்கறி சேர்க்குறோமோ அந்தந்த காய்கறியோட டேஸ்ட்டை நம்ம சுவைச்சு பார்க்கலாம். வாங்க, சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி கூட இந்த கிரேவியை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி சப்பாத்திக்காக இந்த கிரேவி நான் ரெடி பண்ணேன். இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, பூரி, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, ஏன் சுடுசாதத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து நம்ம சேர்த்து செய்யும் பொழுது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லா காய்கறியும் அவங்க உடம்புக்கு சேர்ந்துடும். இது கூடவே கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சுங்க, அதையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து காலிஃப்ளவரையும் குடமிளகாவையும் நான் வந்து தனியாக வதக்கி சேர்த்துருக்கிறேன். இல்லைனா காலிஃப்ளவர் வந்து நம்ம பகோடா மாதிரி செஞ்சுட்டு அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு டைம் இல்லாததுனால நான் இதை மாதிரி வதக்கி சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம செஞ்ச சப்பாத்தியும் இந்த கிரேவியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.